இப்போ கூட என்னமோ பெருசாக நடக்கு சாரிலாம் யூ ஹாவ் அ ப்ராப்ளம் ஆர் யூ ஹாவ் அன் இஷ்யூ வித் ஈச் அதர். அது நீங்கள் சால்வ் பண்ணி பேசி பேக்ரவுண்டில் பண்ணுறது பதிலாக இந்த மாதிரி ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு யூடியூப்பில் போட்டு என்ன பண்ணுறீங்க? நத்திங்கோட ஃபோனில் ஒரு கேரக்டர் இருக்குடா, ஒரு என்ன சொல்கிறது, ஐ ஃபீல் பர்சனலி. திருப்பி சாம்சங் பற்றி வர அவங்களாம் காசுலாம் கொடுக்கல. ஒய் உங்களை சிறுத்தை சிவான்னு கூப்பிட்றாங்கண்ணா. என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்க இல்லை நான் வந்து இந்த ப்ரொஃபஷ்னலான இந்த விஜேலாம் பண்ணுவாங்களே. ஆமாம், பண்ண போயிட்டு அந்த மாதிரி வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டிவி அப்படி பண்ணு. அதில் என்ன இல்லை, உனக்கு பெரிய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கடா. இல்லை ஐயோ, என் மேலே கை வைங்க, ரசிகர்கள் மேலே நான் கையை வைக்கவே இல்லையே, நான் சார்காஸ்டிக்காக சொல்லவே இல்லை. உனக்கு இருக்கிற ஃபேன்ஸ் எனக்கே இல்லை. ஐயோ, ஸ்ரீலங்கா போனப்போ நம்ம என்னாச்சு, அர்ணவ் சார் அப்படிலாம் இல்லைங்க. ஓகே, ஸோ வெல்கம். இதுதான் நம்மளோட தமிழோட மொதல் பாட்காஸ்ட். என்னோட பேர் அர்ணவ். இவர் உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, இவர் பேர் வந்து எர்ஷாத். ஸோ நாங்கள் பண்ணுற ஃபர்ஸ்ட் தமிழ் பாட்காஸ்ட் தான் இது. ரைட். எப்படி வரப்போகுது, எப்படிலாம் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நம்ம நிறைய மனசை திறந்து பேச போகிறோம், நிறைய விஷயங்களை பற்றி ரொம்ப மனசு திறந்து பேச போகிறோம். வீடியோவில் இருக்கிற மாதிரி எடிட்டடாலாம் இருக்காது. கரெக்டு. நோ எடிட். ஓரளவுக்கு எடிட்டடாக இருக்கும். இல்லை எடிட் இருக்காது. பேசிக்லி ஓப்பன் கான்வர்சேஷன் பண்ணலாம் அபவுட் டெக்னாலஜி, அபவுட் டிஃப்ரெண்ட் திங்ஸ். சரி, ஃபார்மேட் எப்படி இருக்க போகுது? ஃபார்மேட் பேசிக்லி என்னென்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் டெக்கில் என்ன நடக்குது, என்ன சூடாக அப்படி டெக்கில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி நம்ம 2-3 விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா மக்களுமே வந்து தெரிஞ்சுப்பாங்க. தெரியாத டிஸ்கஸ் பண்ணுவோமா? டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை தவிர்த்து வந்து அதுக்கு அடுத்து தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது என்னென்னா, நான் வந்து ஒரு ஃபோனோட ஸ்பெக்ஸ் மட்டும் சொல்லுவேன். சரி, அது என்ன ஃபோன் நீங்கள் சொல்லணும். ஓகே, I'll try. ஓகேவா? அது ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் கான்ட்ரவர்சி பற்றி பேச போகிறோம். ஓகே, என்ன ஓடுது கம்யூனிட்டியில் நடக்கிற பெரிய கான்ட்ரவர்சி. இப்போ கூட என்னமோ பெருசாக நடக்கு சாரிலாம். I don't want to do the things that everybody is doing. ஸோ அந்த மாதிரி அதை பற்றி நம்மளோட விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பேச போகிறோம். அண்ட் தென் மக்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. 2 நாள் முன்னாடி வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்டோரி போட்டோம், நம்ம வந்து யூடியூப்லேயும் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கோம். ரைட். உங்களோட கேள்வி எதாக இருந்தால் கேள்வி. That is very important. ஸோ ஏன்னா நம்ம இது வரைக்கும் கண்டிப்பாக சிறுத்தை சிவாயோட அது இருக்கு அதை பற்றி ஒரு கேள்வி இருக்குது ஆக்சுவலி. ஸோ என்னென்னா, நம்ம இது வரைக்குமே ஒரு ஒன் வே கம்யூனிகேஷனாக தான் இருந்து. நம்ம வீடியோ போடுவோம், அவங்க பார்ப்பாங்க, அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் ஒரு சில கமெண்ட்ஸை மட்டும் தான் நம்ம ரிப்ளை பண்ணோம். இப்போ நம்ம என்னென்னா ஆக்டிவ்லி வந்து பர்பஸ்ஃபுல்லாக தான் நம்ம பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி அந்த விஷயத்தை பேசினது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் ஏதாச்சும் கோளாறு பண்ணிட்டேன்னா ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் இப்போ தான் திரும்ப ஐ ஹவ் ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் இன் தமிழ் ரெகுலர்லி. ஸோ தப்புங்க பண்ணால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. பட் பாயிண்ட் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம பேசாததுக்கு காரணம் வந்து we wanted to just do the work. ஆமாம். And we wanted to keep it that way. But கண்டிப்பாக ஒரு பெரிய கம்யூனிட்டி பில்ட் ஆயிருக்கு. ஸோ we need to talk to them. 9 லட்சம் பேர் நம்மளை பார்க்குறாங்கன்னா அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம பதில் சொல்கிற மாதிரி. It's a huge responsibility. ஸோ அது அண்ட் ஃபைனலி நம்ம வந்து கொஞ்சம் ஆஃப் டாபிக், கொஞ்சம் என்ன நடக்குது, படங்கள், ஏன்னா அதுவும் வந்து நம்ம பேசி தானே ஆகணும். அதுலேயும் நிறைய டெக் இன்வால்வ்டாக இருக்குது, அதை வச்சு நம்ம பேசுவோம். ஸோ டெக்கில் என்ன நடக்குது அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டே என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு ஞாபகம் ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய லீக்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் நத்திங்கோட ஃபோன் 3A பற்றி. ரைட் 2A வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோனு, நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச. இன்ஃபேக்ட் இப்போது ரீசெண்டாக சேலில் கூட 20,000 ரூபாய்க்கு கீழே வந்திருக்கு. குட் ப்ரைஸிங். 3Aல வந்து நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் வந்து ஒரு ஜூம்லாம் பண்ணி காட்டுறாரு. ஜூம் இருக்குது. 3A ப்ரோன்னு ஒன்று வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு இது வரைக்கும் அதோட கன்ஃபர்மேஷன் தெரியாது. பட் ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லா பிராண்ட்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணுறதுனால கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். அண்ட் வில் கெட் த ஃபோன்ஸ் ஆல்சோ. வில் டெஃபினெட்லி டாக் அபவுட் இட். பட் லீக்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் சீம்ஸ் லைக் அதில் ஜூம் ஃபோன் ஜூம் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ நீ பார்த்தனா ஜென்ரலி வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரெண்ட் என்ன போயிட்டு இருக்குன்னா, IP69 ரேட்டிங் வந்துருச்சு. ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ப்ரைஸ் கொண்டு வராங்க. வயர்லெஸ் சார்ஜிங் சில ஃபோன்ஸில் வருது. அண்ட் இப்போது 3X டெலிஃபோட்டோ வந்து இஸ் டெஃபினெட்லி பிகமிங் காமன். ஏன்னா ரெட்மியில் இருந்தது, ரியல்மியில் இருக்குது. ஃபஸ்ட்டு ரியல்மிக்காரங்க கொண்டு வந்தாங்க 12 Pro Plus. எஸ் கரெக்ட். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நத்திங்கும் பண்ண தான் போகிறாங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க ப்ரோன்னு ஒரு ஃபோன் கொண்டு வந்துட்டு அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்க போகிறாங்கன்னு தோணுது. ஸோ தட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹேப்பன். பட் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த இவங்க இப்போ ஃபோன் 3A ஏன் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க? அதுக்கான காரணம் சிம்பிள் தான். ஏன்னா ஃபோன் 2A வந்து நல்ல சக்ஸஸாக இருந்தது. ரைட். ஆமாம். நல்ல ப்ரைஸிங்கில் நல்ல கூட சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி சக்ஸஸ்ன்னு. நல்ல ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல ப்ராடக்ட் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஃபோன் 3 எப்போ வரப்போகுதுன்னு. இன்ஃபேக்ட் நம்ம இங்கிலீஷ் சேனல்லையும் அந்த காமெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. அண்ட் சேம் திங் தமிழ் சேனல்லையும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் தான் அவங்க என்ன R&D பண்ணி டிசைன் பண்ணி புதுசாக கொண்டு வர போகிறாங்க அது நமக்கு தெரிய வரும், ரைட்? ஸோ we'll have to wait and watch. ஏன்னா ஃபோன் 3 பற்றி எந்த நியூஸும் இல்லை. ஃபோன் 3A தான் வரப்போகுது. ஃபோன் 3A Pro வந்தால் வரும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் நோன். இப்போ என்னோட டவுட் என்னென்னா 2A லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 2A ப்ளஸ் லான்ச் பண்ணாங்க, கொஞ்சம் ஃப்ரண்ட் கேமரா அப்கிரேட் பண்ணாங்க, அப்புறம் வந்து ப்ராசஸரை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணாங்க. இது 3A ப்ளஸ் தான் ஐடியலி வந்திருக்கணும். ஆனால் இப்போ லீக்ஸ் 3A ப்ரோன்னு சொல்லுது. இவங்களோட அந்த ஒரு லைன் அப்பே கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ 3Aலையும் 3A ப்ளஸ் லான்ச் பண்ணுவோம். இப்போ என்னன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நீ இது வந்து ஒரு புது கம்பெனி. ஸோ தே வில் கீப் ட்ரைங் எவ்ரி திங் அன்டில் என்ன ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஃபோன் 1 எடுத்து கொண்டு வந்தாங்க, ரைட்? அதுக்கப்புறம் அவங்க ஃப்ளாக்ஷிப் ஃபோன் கொண்டு வந்தாங்க. அந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன் நல்லா விற்காததுனால தி காட் அனதர் காம்படிஷன். அப்போ ஃபோன் 2A வந்தப்போ ஃபோன் 1க்கு 2 வரல, 2A ஃபோன் 2 வந்து ஃப்ளாக்ஷிப் இருந்தது, ஃபோன் 2A வந்து மிட் ரேஞ்சாக இருக்குது. ஸோ அவங்க போர்ட்ஃபோலியோ இப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த வருஷத்துலேருந்து தட் வில் பிகம் அ லிட்டில் மோர் கிளியர் அண்ட் வி ஹேவ் டு கிவ் இட் டைம். அண்ட் கால்பேக்கு நல்ல ஃபண்டிங்லாம் கிடச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் தே வில் $1 billion அளவுக்கு வந்து இன்கம் அவங்களுக்கு போன வருஷமே வந்திருக்கு, ரெவன்யூ அப்படின்னு. அவங்களோட கம்யூனிட்டி will be making profits on that. Let's see. தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். ஏன்னா நத்திங்கில் வந்து கேமராவை தவிர்த்து மற்ற எல்லாமே நல்லா பேலன்ஸ்டான ஒரு விஷயம். அவங்க இதில் வந்து பெரிஸ்கோப், ஐ மீன் 3x கொண்டு வராங்க. பெரிஸ்கோப்பா டெலிஃபோட்டோன்னு தெரியல. ஆனால் அது மட்டும் அங்கே கேமரா ஆல்கரிதம் மட்டும் க்ராக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஃபோனாக இருக்கும் அது. அக்ரீடு. கேமரா இஸ் நாட் பேட் என்ன கேட்டேன்னா, பட் இட் இஸ் நாட் கிரேட் ஆல்சோ. கரெக்டு தான் நீ சொல்கிறது. பட் ஒரு அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஃபோனை பற்றி பேசுறது பதிலாக நத்திங்கோட மெயின் லைக் நாட் கெட்டிங் இன் டு த ஸ்பெக்ஸ், நத்திங்கோட ஃபோனில் ஒரு கேரக்டர் இருக்குடா. ஒரு என்ன சொல்கிறது, ஐ ஃபீல் பர்சனலி ஒரு வாங்கினா I want to become a part of the nothing communityன்ற ஒரு ஃபீலிங் வருது. அண்ட் ஐ திங்க் அதனாலே அவங்களால அதிகமாக ஃபோன்ஸ் விற்கவும் முடியும். ப்ளஸ் அவங்க சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போது வந்து 3A ப்ரோவில் டெலிஃபோட்டோ வருமா, 3Aல டெலிஃபோட்டோ வருமா? ப்ரோவில் தானே வரும் டெக்னிக்கலி. ப்ராசஸர் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ப்ராசஸர் 7S Gen 3ன்னு சொல்கிறாங்க, விச் இஸ் டிசப்பாயிண்டிங். உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 7 Gen 3 ஹைரார்கி பார்த்தேன்னா 7+ Gen 3, 7 Gen 3 and 7S Gen 3. ஸோ 7S Gen 3 இருக்கிறதுலே லோவஸ்ட் இன் த 7 Gen 3 ஹைரார்கி. பட் அதுலேயும் ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதுவும் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் இட் ஒன்ட் பி த பெஸ்ட் ஃபார் பர்ஃபார்மன்ஸ். என்ன கேட்டேன்னா இந்த CMF ஃபோன் 2 வரும்போது இந்த 7S Gen 3 under 20,000 கொண்டு வந்தாங்கன்னா that could be possible. ஏன்னா போன வருஷம் அந்த CMF ஃபோன் ஒன்லையும் அதே தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து 7S Gen 3 யூஸ் பண்ணி இப்போது ரியல்மியோட 14 Pro Plus வந்திருக்கு. அது 30,000 கீழே வந்திருக்கு. அண்ட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 7S Gen 3 தான் வந்திருக்கு. ஸோ அதை விட பெட்டராக இதை ப்ரைஸ் பண்ணாங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு லெட்ஸ் see, we'll have to wait and watch. இப்போதைக்கு ப்ரைஸை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. பட் அவங்க சர்ப்ரைஸ் பண்ணாங்க நம்மளை ப்ரைஸை வச்சு. லாஸ்ட் இயர் த ப்ரைஸிங் வாஸ் குட் ஃபோன் 2 இது. ஆனால் இன்னொரு விஷயம் ரீசெண்டாக என்ன பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்கு, என்ன மட்டும் இல்லை நிறைய பேரை சர்ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்கு. என்ன தெரியுமா? என்னது? இந்த கேலக்ஸி AI இருக்குல்ல, அதோட ஆப்ஜெக்ட் எரேசர் வந்து எல்லாருமே வந்து கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க மற்றது கூட. அண்ட் ஐஃபோன் சத்தியமாக சொல்கிறேன் இவ்வளோ கேவலமாக ஓகே அது ஆன் டிவைஸ், அது வேறு விஷயம். சிம்பிள் லாஜிக் தான், அது க்ளீனப் தான் பண்ணுது. இட்ஸ் நாட் யூசிங் ரீஜென்ரேட்டிவ் ஆர் ஜென்ரேட்டிவ் AI, ரைட்? அது க்ளீனப் பண்ணுதுன்னா அப்போது பிக்சல் தான் வந்து எப்பவுமே ஓகே ஏஐனாலே அவங்க தான் வந்து பயங்கரமாக இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க சாம்சங் இஸ் ஆல்சோ யூசிங் கூகுள்ஸ் இமேஜின் 3.0 ஃபார் டூயிங் ஆல் ஆஃப் த ப்ராசஸிங் இல்லை. ஸோ டெக்னிக்கலி அவங்க ரெண்டு பேருமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன் வச்சுருக்காங்க ஆன் ஹவு டு டூ தீஸ் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ கையை முன்னாடி வச்சு ஃபோட்டோ எடுத்தேன்னா சாம்சங்கில் அது ரீக்ரியேட் பண்ணும் ஃபேஸை ரீக்ரியேட் பண்ணும். பிக்சல் வில் நாட். பிக்சல் செஸ் தட் தே வில் நாட் ரீக்ரியேட் த ஃபேஸ். ஆனால் அதே சமயத்தில் நீ ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணனா அப்போது அது ரீக்ரியேட் பண்ணுற சான்சஸ் இருக்குது சில டைம் இஃப் யூ ட்ரை இட் அவுட். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது அண்ட் இட் ரீக்ரியேட்ஸ் ப்ராப்பர்லி வெரி வெல். இப்போ ஆடியன்ஸ்க்கு ஒரு டவுட் வரும், ஏன் வந்து கூகுள் வந்து அப்படி யோசிக்கிறாங்கன்னு. அதுக்கு எதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் ஆல் சி AI வந்து ஒவ்வொரு பிராண்டும் எப்படி ஹவு தே ஆர் லுக்கிங் அட் இட் ஆல்சோ மேட்டர்ஸ், ரைட்? அவங்க சேஃப்கார்ட்ஸ் என்ன, அவங்க செக்யூர் பாலிசிஸ் என்ன, அதெல்லாம் மேட்டர் பண்ணும். இப்போ கூட நீ பார்த்தனா ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய AI சமிட் நடந்துட்டு இருக்கு. ஹவ் இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் த வேர்ல்ட் அண்ட் ஆல் ஆஃப் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ பிகர் லார்ஜர் கான்வர்சேஷன். ஒவ்வொருத்தரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாம்சங்கில் இந்த ஆப்ஜெக்ட் எரேசர் யூஸ் பண்ணிட்டு ரீக்ரியேட் பண்ணனா ஃபோட்டோ அங்கே வந்து AI ரீஜென்ரேட்டட் இமேஜ்னு கிளியராக போட்டிருக்கு. பிகாஸ் தட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் தட் தே ஹேவ் டு யூஸ். இட் இஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ். அதை யூஸ் பண்ணி தான் அவங்க ஃபோட்டோவை உங்களுக்கு தர முடியும். அண்ட் யூ கேன் நீங்கள் ரீயூஸ் பண்ணும்போது அதோட யூஸ் பண்ணும் அந்த வாட்டர் மார்க் கூட. ஆப்வியஸ்லி நிறைய பேர் க்ராப் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. பட்
I mean, technically, Samsung is not wrong. They are saying that this is an AI-generated image. நீங்கள் வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா உங்கள் டே டு டே லைஃப்பில்? யூஸ் பண்ணுறது உண்டு. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து நேற்று வந்து ஒருத்தர் டிஎம் பண்ணார், நம்மளோட ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர். ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் என்ன டிஎம் பண்ணார், ப்ரோ நான் S24 Ultra வச்சிருக்கேன், இதில் என்னென்ன ஆடியன்ஸ்லேருந்து ஒன்னெல்லாம் டிஎம் பண்ணுறேன், என்னெல்லாம் யாரும் டிஎம்லாம் பண்ணுறது தெரியல, நேற்று பண்ணாங்க. ஸோ அவர் என்ன கேட்டார்னா, ப்ரோ S24 Ultraவோட யூசேஜஸ்லாம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ப்ரோ யூசேஜஸ்னால் நீங்கள் ஏஐ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணலாமே. நார்மலாக நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா அவங்க ஃபோனில் என்ன ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஈவன் தேஜஸ் கூட ஒரு வாட்டி என்கிட்ட கேட்டான், ப்ரோ நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுங்க, ஏஐ என்ன ஃபோனில் என்ன ஏஐ இருக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது என்னென்ன ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அன்ஃபார்ச்சுனேட் ட்ரூத் ரைட் நவ். ஏன்னா ஏஐ வந்து இட் இஸ் நாட், அது என்ன சொல்கிறது, ஒரு ஹேபிட்டாக க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ண வேண்டியதான இப்போ கட்டாயம் ஏற்பட்டுருக்கு இப்போ பேசிக்லி. ஸோ அதனாலே என்னென்னா நீங்களே தேடி கண்டுபிடிச்ச அந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். யூ ஹேவ் டு மேக் இட் அ பார்ட் ஆஃப் யுவர் எவ்ரிடே ரூட்டீன். எத்தனை விஷயம் பண்ணுறோம் நம்ம ஒரு நாளைக்கு. அதில் ஆஃப்கோர்ஸ் 3 மணி நேரம் நீ இன்ஸ்டாகிராம் ரீல் பண்ணும்போது அதில் ஏஐ யூஸே கிடையாது ஒன்றுமே. ஸோ தென் வாட் வில் யூ டூ ஓவர் தேர்? ஏஐ பேசிக்லி வந்து நீங்கள் ஒரு ப்ரொடக்டிவிட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ண முடியும்னு நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் நான் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் டைப் பண்ணேன்னா அது குவிக்லி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாங்குவேஜ் எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன், இல்லை சம்மரைஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்குவேன். நான் வந்து கொஞ்சம் டீப்பராக போகிறதுக்கான காரணம் என்னென்னா, என்னோட இத்தனை வருஷமாக நான் வந்து எழுதியிருக்க ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே கூகுள் டாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். சரி, ரைட். ஸோ அந்த கூகுள் டாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறது வந்து I have given access to Google, which is why they can look at that Google Docs. And அங்கேருந்து எனக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் கேட்டு அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அடுத்து வர நத்திங் ஃபோன் 3 வரும்போது அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட் நான் எழுத ஆரம்பிப்பேன். அப்போ நத்திங் ஃபோன் 2 பற்றி என்ன சொல்லியிருக்கேன்னு நான் கூகுள்கிட்ட கேட்டு I will get the answer from Google, basically Gemini Advanced. என்னோட கேள்வி என்னென்னா, இப்போது ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லா ஃபோன்லேயும் வருது, பிராண்ட்ஸுமே வந்து ஏஐன்னு வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. ஆனால் பிரச்சனை எங்கே தெரியுமா, there is no good tutorial within the phone itself. உள்ள இந்த கான்வர்சேஷன் ஐ திங்க் ஐ வாஸ் ஹேவிங் வித் சம்படி எல்ஸ் ஆல்சோ. அவங்கள்ட்ட நான் அதான் சொல்லியிருந்தேன். ஐ திங்க் பிராண்ட்ஸ் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணி, இல்லை நீங்கள் இங்கே ஏஐ கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஏஐ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோட்டோஸில் சில டைம் வரும், கேலரியில் நீ போனேன்னா ஓப்பன் பண்ணுன்னா அங்கேயே காட்டும் உங்களுக்கு ரீமாஸ்டர் பண்ண விரும்புறீங்களா அந்த மாதிரி. பட் மிச்ச விஷயத்தில் there is nothing that's happening. I think they should also be a little more hand holding. Yeah, in fact என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்க, நான் ஒன்றுமே சொல்ல, நீங்க வந்து என்னை பார்த்துட்டு பொண்ணா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். சரி ஓகே, அவங்க தெரியும், அவங்க வந்து இவங்களுக்கு தெரியாது. சரி ஓகே, நான் சொல்கிறேன் பாருங்க. அவங்க வந்து OnePlus ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க என்னமோ நோட்ஸ் எழுதிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் வந்து, நீ இதில் ரைட்டிங் டூல்ஸ் இருக்கே, இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்க. அப்படியா இருக்கா அப்படின்னு அது யூஸ் பண்ணி காட்டும்போது தான் ரைட்டிங் டூல்ஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ரைட். ஆனால் அது இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியல. ரைட். நிறைய பேருக்கு அது தெரியாது ஆக்சுவலி, உண்மை சொல்லணும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஜிமெயிலில் போயிட்டு கூட நீங்கள் நிறைய விஷயம் வந்து ஜிமெயிலில் கம்போஸ் பண்ணலாம். ப்ளஸ் யூ கேன் ஈவன் ஆஸ்க், நீங்கள் ஜெமினி வச்சு யூ கேன் ஈவன் ஆஸ்க் ஃபார் சர்டன் திங்ஸ் லைக் இந்த ஃப்ளைட் டிக்கெட் நான் எப்போ புக் பண்ணேன் அந்த மாதிரி விஷயம் கேட்டேன்னா அந்த இட் ஷோஸ் இட் அப் மேன். இட்ஸ் கிரேசி. அது வந்து பட் இட்ஸ் ஸ்டில் என்ன சொல்கிறது, இதெல்லாம் நேசன்ட் ஸ்டேஜஸில் இருக்குது. ஆனால் ஏஐ என்ன கேட்டேன்னா இட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் லைக் பட் how it will be the future na when it becomes a part of your life and நீங்க யோசிக்காம அதை யூஸ் பண்றது பேசிக்கலி. நீங்க அது இல்லாம வாழ முடியாது. நம்ம ரொம்ப பழக்கப்பட்டதுக்கு அப்புறம் லைக் இன்ஸ்டாகிராம் and stuff basically. அந்த மாதிரி. ரைட். அடுத்து மறந்துட்டியா இந்த டாபிக்? அவன் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கான், கேஷுவலாக அப்படியே அடுத்த டாபிக் அப்படின்னு போகலான்னு நினச்சேன். அது ஏஐ பற்றி எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, ஆனால் டக்குன்னு மனுச்சு நான் நடுவில் ஞாபகம் தான் கேட்குறேன். சரி ஓகே, சரிங்களா, மூவ் ஆன் பண்ணலாம். இப்போது திருப்பி சாம்சங் பற்றி வரேன். அவங்களாம் காசுலாம் கொடுக்கல ஓகேங்களா, ஏன்னா நான் திருப்பி சாம்சங் பற்றியே பேசுனால எவ்வளோ கொடுத்தாங்க. இட் இஸ் இன் தி கான்வர்சேஷன் ரைட் நவ. அதை பற்றி பேசிடலாம். டோன்ட் வரி அபௌட் திஸ். எப்போ பாரு இந்த நான் இவ்வளோ காசு கொடுத்து இட்ஸ் பிகம் லைக் தட் அன்ஃபார்ச்சுனேட்லி. அதை பற்றி பேசுவோம். பட் எனிவே கோ ஹெட். ஸோ என்னன்னா லாஸ்ட் 8 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸோட லிஸ்ட் வந்து கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் வந்து எவ்ரி இயர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு டாப் 10 லிஸ்ட். பை த வே கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் பேசிக்கலி ஒரு ரிசர்ச் கம்பெனி. அவங்க வந்து எல்லா வருஷமே வந்து நிறைய ஸ்டாட்ஸ் வந்து ரிவீல் பண்ணுவாங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி. கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் அண்ட் ஐடிசி இந்த 2 கம்பெனிஸ் இருக்கிறதுல பெஸ்ட் கம்பெனி. கேனலிஸும் இருக்குது. யா, ஸோ அவங்களோட லிஸ்ட்டில் 2024 லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஐ மீன் ஆஃப்டர் 8 இயர்ஸ் ஒரு சாம்சங்கோட S சீரிஸ் ஃபோன் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படின்னா டாப் லிஸ்ட்டில் வந்து. அதனால் நீ என்ன சொல்ல விரும்புகிற, என்ன கேட்க விரும்புகிறேன்னா ஏன் 8 வருஷம் ஆச்சு சாம்சங்
அந்த லிஸ்ட்டில் வரதுக்கு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் என்ன நினைக்கிறீங்க? 2-3 ரீசன் இருக்கும். இதுக்கு ஒரு ரீசன் வந்து என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஃபோன் ஹேஸ் அ லாட் ஆஃப் சேல்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. ஆனால் சைனாவில் சேல்ஸ் அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ தெர் இஸ் ரூம் ஃபார் அதர் பிராண்ட்ஸ் டு கம் இன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபோன்ஸ் ஆர் டெஃபினெட்லி கெட்டிங் பெட்டர். அண்ட் கேலக்ஸி ஏனால S24 Ultra நிறைய வித்துதுன்னு சாம்சங் சொன்னாங்க நம்மள்ட்ட. அதை பற்றி how much truth is there in that statement இருக்கலாம் மேபி. யா, பிகாஸ் ஏஐ விஷயத்தில் சாம்சங் வந்து ஏஐ ஆன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நீ பார்த்தனா இப்போ சாம்சங் லீடர்னு சொல்லலாம். கூகுள் கிடையாதா? இல்லையே, கேலக்ஸி ஏஐ தான் லீடர். ஆனால் உங்களுக்கு கூகுள் தானே பிடிச்சிருந்தது? இல்லை, அந்த ஃபீச்சர் எல்லாமே இப்போ கேலக்ஸி ஏஐ ப்ளஸ் கூகுள் ஏஐ இஸ் தேர்னா. இன்ஃபேக்ட் பிக்ஸ்பியே கிடையாது இப்போ. அது தூக்குனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா பிக்ஸ்பி வாஸ் இன்ட்ரெஸ்டிங். அது அண்டர் ரேட்டட், ஒரு வெரி அண்டர் ரேட்டட். அண்ட் அது வந்து மோர் கேப்பபிள் தேன் பிக்ஸ்பியில் பண்ணுற விஷயத்தெல்லாம் இப்போ கூகுள் ஜெமினி கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செட்டிங்ஸில் போயிட்டு ப்ளூடூத் ஆஃப் பண்ணுறது, பிக்ஸ்பிட்ட பேசி நீ டேரெக்ட் அதெல்லாம் பண்ணலாம். ஸோ எனிவே பிக்ஸ்பி இஸ் நாட் தேர் எனிமோர். இப்போ கூகுள் அசிஸ்டன்ட் தான் யோர் டிஃபால்ட் ஆயிடுச்சு. ஜெமினி தான் டிஃபால்ட் ஆயிடுச்சு. திருப்பி அசிஸ்டன்ட்னு சொல்லிருக்கேன். தட்ஸ் ஜஸ்ட் யூஸ் டு இட். பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, S24 Ultra வந்து சேல்ஸ் நல்லதான காரணம் வந்து S22 Ultra was a good phone. S23 Ultra was an even better phone. S24 Ultra was the first phone with Galaxy AI. ஸோ நிறைய பேர் வந்து வாங்கினாங்க அண்ட் தே என்ஜாய்ட் தி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் போன வருஷம் நீ பார்த்தேன்னா மோஸ்ட் யூடியூபர்ஸோட ஃபேவரட் ஃபோனும் அதுதான், மோஸ்ட் பீப்புளோட ஃபேவரட் ஃபோனும் அதுதான். என்ன கேட்டிங்கன்னா செம்ம ஃபோன். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண விடலை. அது ஒன்று ஏதாச்சும் பண்ண வைக்காமல் இருக்க முடியுமா? யூ வில் டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. இல்லை, ஸோ நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு அதோட க்ரேஸ் இருக்குன்னா, என்னோட அண்ணா வந்து லாஸ்ட் 5 years வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாரு. ரைட், ஓகேங்களா? அவன் ஐஃபோன் வச்சுருக்கான், மேக்புக் வச்சுருக்கான், ஐபேட் வச்சுருக்கான், ஓகே இதெல்லாம் வச்சுருக்கான். ஈகோசிஸ்டம் வச்சுருக்கான். அவன் என்கிட்ட சொல்கிறான், டே நான் வந்து ஆப்பிள்லேருந்து வெளியே வரணும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆப்பிள் யூசர்கிட்டருந்து நான் கேள்விப்படுறேன், டே எனக்கு ஆப்பிள் போர் அடிச்சிச்சு, எனக்கு அதுலேருந்து வெளியே வரணும். அப்போ நான் கேட்டேன், சரிடா நீ வந்து வாங்குறது வந்து என்ன ஃபோன் வாங்குவேன், உன்னோட மைண்டில் என்ன இருக்குது? S24 Ultra தான் அப்படின்ட்டான். பிகாஸ் ஹி வாஸ் an S8 யூசர் பிஃபோர். He had an S8. S8 was a fantastic phone. Summer phone. அதுலேயும் அந்த கர்வ் டிஸ்பிளே எல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. சரி. அண்ட் அதுக்கு அந்த S8 வந்து நெக்ஸ்ட் இயர் தான் One UI ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்ததுன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. I can't remember distinctly. ஸோ அது சொல்கிறேன்ல, S24 Ultra அந்த அளவுக்கு. இன்ஃபேக்ட் என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் வந்து துபாயிலேருந்து ஐஃபோன் வாங்கிட்டு வரும்போது என்னோட கன்ஃபியூஷனே என்னென்னா, நாங்கள் அந்த கடையில் நிற்கும்போது S24 Ultra வாங்கணுமா இல்லை 15 Pro Max வாங்கணுமா? ரைட், இப்போ கூட நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் அது S25 Ultra வாங்கலாமா 16 Pro Max வாங்கலாமா? பை த வே எனக்கு அது சொல்லும் போது ஞாபகம் வருது, நிறைய பேர் வந்து இது நான் எழுதலை, பட் ஏன்னா எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. இப்போ வந்து ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன், துபாயில் வந்து S25 Ultra 86,000 வந்து விற்கிறாங்க. 86,000க்கு இப்போவே. நான் கேட்க வருது என்னென்னா, நிறைய பேர் துபாயிலலாம் போய் வாங்கலாமா? நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஒரு ஷார்ட்ஸ் போட்டு. ஐஃபோன் வாங்குறது பிரச்சனை இல்லை, பிகாஸ் இன்டர்நேஷனல் வாரண்டி கிடச்சிரும். பட் சாம்சங்கில் இன்டர்நேஷனல் வாரண்டி ரொம்ப ஒரு மர்க்கியான விஷயமா இருக்குது. நம்ம கூட சாம்சங்கில் பேசணும். அண்ட் சம் பீப்புள் சே இட் இஸ் தேர், சம் பீப்புள் சர்வீஸ் சென்டர்காரன் என்ன சொல்கிறான்னா இல்லைன்றான், ஆனால் சாம்சங் சொல்கிறான் இருக்குது அப்படின்றான். இப்போ இந்த இன்டர்நேஷனல் வாரண்டிலாம் எனக்கு தேவையில்லை, பிரச்சனை இல்லைனா ஐ கேன் சேவ் ஸோ மச் மணினா தென் டெஃபினெட்லி கோ அண்ட் பை இட். பட் ரிஸ்க் தான், என்ன கேட்டால் ரிஸ்க் தான். பட் ஆனால் நான் ஆக்சுவலி ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன், இஃப் யூ டோன்ட் ட்ராவல் டூ மச் அப்ராட். பட் இன்டர்நேஷனல் வாரண்டி இல்லைனா நீ அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரும்போது இங்கே உனக்கு சர்வீஸ் கிடைக்காது. சர்வீஸ் கிடைக்குமா, பட் பெய்ட் சர்வீஸ். ஆமாம். அண்ட் இன்னொன்று நான் பார்த்தேன், ஐ திங்க் யூ கேன் டேக் தட் ரிஸ்க் ஐடியலி. இன்னொன்று நான் பார்த்தேன் என்னென்னா, துபாயிலேருந்து நம்ம வந்து S24 Ultra இல்லை சாம்சங் ஃபோனோ வாங்கினா கால் ரெக்கார்டிங் இருக்காது. ஆனால் அதுக்குமே என்ன தெரியுமா சொல்யூஷன் வச்சிருக்காங்க, நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணிவிட்டு CSC கோட் இருக்குல்ல, கண்ட்ரி கோட், அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ரீஜனை சேஞ்ச் பண்ணால் கால் ரெக்கார்டிங். Do you have to re-download the version of One UI for that country? CSC கோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை, அது ஜஸ்ட் CSC கோட் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும், current One UI will work. ஈவன் டேட்டா லாஸ் எதுவுமே இருக்காது. நான் ஆக்சுவலாக ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இது நல்லதாச்சுன்னா நிறைய பேர் என்னோட I thought it was only for the iPhone that you cannot make a FaceTime call in Dubai. அது துபாயில் இருக்கும்போது FaceTime பண்ண முடியாது, ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் பண்ணலாம். I'm not so sure, எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அப்படி தான் வந்து நான் போனப்போ நான் FaceTime பண்ண ட்ரை பண்ணும்போது பண்ண முடியல. பட் when you came back you could do it. பட் துபாயில் வாங்கின ஃபோன் பற்றி சொல்கிறேன் நான். இல்லை பண்ணலாமே, ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து துபாயில் நீ ஐஃபோன் வாங்கினா இங்கே வந்ததுக்கப்புறம் FaceTime பண்ணலாம், ஆனால் துபாயில் பண்ண முடியாது. That's the only. The limitation is only region based, not device based. And even if you have a VPN connected, because நான் ஒரு கால் பண்ணேன் with FaceTime, you can do FaceTime from Dubai. Interesting. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி வெளிநாட்டில் போயிட்டு ஃபோன்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ ஹவ் நெவர் அட்டெம்ப்டட் இட். நான் இந்தியாவில் தான் வாங்கியிருக்கேன் மோஸ்ட் ஃபோன்ஸ். எந்த ஃபோன் நான் வாங்கின ஃபோன்ஸில் நீ பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்கேஜ் QD வச்சுருந்தேன் நான். எங்கேஜா? உண்மை தெரியாதா உனக்கு? எனக்கு தெரியாது. என்ன பிராண்டு? நோக்கியா. உண்மை தெரியாதாடா? தெரியாது. எப்படி இருக்கும் அது? உன் வயசு என்ன?
ஆம்பளைங்கிட்ட வயசு கேட்க கூட இல்லை. ஆமாம், என்னை பார்த்தா கொஞ்சம் அங்கிள் மேன் 22 தான் நான். 20 அதெல்லாம் ஓகே ஃபைன், தென் இட்ஸ் ஓகே. எங்கேஜ் QT வாஸ் அ கேமிங் ஃபோன், கிரேசி கேமிங் ஃபோன். அந்த டைமில் இருக்க கேமிங் ஃபோன் அதுதான்டா. எங்கேஜ்னு ஒரு ஃபோன் வந்தது. அதில் வந்து நீ கால் பேசும்போது எங்கேஜாக இருக்கும் ஃபோன் இதே தூக்கி அடிப்பேன். இப்படி பேசணும் சரியா. எங்கேஜ் வந்து ஆமாண்டா, ஸ்பீக்கர் இங்கே இருந்தது. யூ ஹேவ் டு டாக் லைக் திஸ் அண்ட் தென் தே ஃபிக்ஸ் தட் வித் தி எங்கேஜ் QT. தே மேட் இட் ஸ்மாலர் அண்ட் யூ குட் டாக் லைக் திஸ். ஐ எம் நாட் ஜோக்கிங் அபவுட். இந்த ஊரில் பழைய வயசானவங்களாம் ஃபோன் எப்படி வச்சு ஹலோ நான் ஒன்றையும் பேசி பார்த்துருக்கேன் அந்த மாதிரி கீழே. நான் அவ்வளோ லோக்கல். என்னது அவ்வளோ அப்போ நீ லோக்கல்? ஓ சாரி. Why you're being offensive? Ban him. Just kidding. அது வேற. அப்புறம் நானும் அவனை மாதிரி வீடியோ பண்ணதுக்கு அப்புறம் தான் டேய் ஏன்டா டோன்ட் பி லைக் திஸ். ஐ டோல்ட் யூ so many times. Anyway, பாயிண்ட் என்னன்னா ஸோ ஐ யூஸ் தி எங்கேஜ் QT. என்ன பேசிட்டு இருந்தோம் நம்ம? எங்கேஜ்ல அதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தோம்? நான் எதுக்கு இப்போ எங்கேஜை பற்றி பேசினேன்? இதுதான் பிரச்சனை. நம்ம ரெண்டு மைண்ட் ஏதோ எங்கேஜ் ஆயிடுச்சு, அதனால எங்கேஜ் விடு. அடுத்த கொஸ்டின். எங்கேஜ் எது பற்றினா தெரில, ஞாபகம் இல்லை. நான் என்ன ஃபோன்ஸில் வச்சுருந்தேன் அதை பற்றி பேசிட்டு இருந்தேன். அந்த இன்டர்நேஷ்னல் வாரண்டியிலிருந்து வந்துருச்சு அப்படியே. ஞாபகம் இருக்கா? இன்டர்நேஷ்னல் வாரண்டி நான் இந்தியாவில் வாங்கின ஃபோன்ஸ் எல்லாமே இந்தியாவில் தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். கரெக்ட். ஸோ அதில் வந்து எங்கேஜ் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் மோட்டோ ராக்கர் வச்சிருந்தேன். அது கூட தெரியாது விட்டு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண உட்காந்தேன்னா வீடியோ வில் பி டூ லாங். மோட்டோ ராக்கர், தென் ஐ ஹேட் த மோட்டோ ரேசர். திஸ் வாஸ் தி XT912. நோப், ரேசர் XT912. திஸ் வாஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபோன். Then I had other with it. I got the iPhone 5C. No, I got the Nexus 4. அதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் ஐஃபோன் வாங்கின iPhone 5C, iPhone 6, iPhone 7 Plus. That was the last phone I ever bought. iPhone. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் வாங்கல, ஏன்னா நீங்கள் இருக்கிற தொழிலில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன்ஸ் வந்துட்டே இருக்கும். நான் ஸ்விட்ச் பண்ணிட்டே இருப்பேன். பட் பாயிண்ட் இஸ், நான் இந்தியாவில் தான் ஃபோன் வாங்கியிருக்கேன். இந்தியாவுக்கு வெளியில் ஃபோன் வாங்கினதில்லை. யாருக்குமே ஃபேமிலிலையும் யாருக்கும் வாங்கினதில்லை. ஃபார் சம் அவுட் ரீசன். நான் என்னென்ன சாம்சங் வாட்ச் கேன்சர் வந்துருவேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து நல்லா ட்ராமா பண்ணி அப்படியே செக்வே பண்ணுறேன். சரி ஓகே, புரிஞ்சுது எனக்கு. இந்த வீடியோவில் ட்ராமா வேண்டாம் நான் சொன்னேன்ல உன்ட்ட. ட்ராமா எந்த ட்ராமாவும் வேண்டாம். நம்ம பண்ணுற அந்த ஜோக்லாம் பண்ணுவோம்ல நம்ம ஸ்டார்ட்டில் பிறந்ததுலேருந்து நடிகை. கரெக்ட். சரி, ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இப்போவே கிளாரிஃபை பண்ணிடுறேன். அர்ணவ் ஒரு நடிகனாக விரும்புகிறான். யாருக்காச்சும் சார் நீங்கள் வந்து பார்க்குறீங்க நான் இந்த பாட்காஸ்ட். எனக்கு வந்து நானும் உங்களை மாதிரி காப்லாம் போட்டிருக்கேன் கையில். GVM வேர்ஸ் ஆல் இஸ் ஹீரோஸ் வேர் காப். So that's why I'm just vouching to become one of his heroes. அப்படியே வேற ஹீரோ டைரக்டா ஹீரோ சைடு ரோல்ல பண்ண மாட்டீங்க சார்? ஓகே, இப்போ இந்த டிராகன் படத்துல விஜய் சித்து அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். அவர் சைடு ரோல் பண்ணுங்க, நீங்க சைடு ரோல் கேரக்டர்ல பண்ண மாட்டீங்க, டைரக்டா ஹீரோ தான். இல்லனா அதான் மேகனால எந்த வழியில நான் எக்ஸஸ் அந்த ஜிம்ல போய். சரி, anyway, let's get back to that. Cancer, no, there is cancer watchல வந்து வாட்ச் போட்ட கேன்சர். நம்ம இத பத்தி பேசியிருக்கோம் ஆல்ரெடி இங்கிலீஷ் சேனல்ல. Forever Chemicals அதே லொட்டுலஸ்க்கு தான் சேம் திங் பேசிக்கலி. Forever Chemicals நோ அது என்னடா அது என்னது? அது PFAS, but what's the compound broken down into? Anyway, the point is that in the watch or the straps, basically not the Galaxy Watch, I think one of the Apple Watch, Fitbit, and actually Google 21 watch 21 watches வந்து சர்வே பண்ணிட்டு அதுல வந்து 15 வாட்ச்ல they didn't mention which watches, but 15 வாட்சஸ்ல இருக்கிற ஸ்ட்ராப்ல வந்து கேன்சர் ஜெனரேட்டிங் காம்பவுண்ட்ஸ், கார்சினோஜெனிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. This is the same problem that people raised when they spoke about non-stick Teflon coated pans. ஆனால் இதில் வந்து இருக்கிற அந்த இது வந்து இட்ஸ் வெரி மினிமல். இட்ஸ் நாட் கோயிங் டு காஸ் கேன்சர் அன்லெஸ் லைக் இட்ஸ் கன்சியூம்ட் இன் ஹியூஜ் அமௌண்ட்ஸ். ஸோ என்ன கேட்டனா இட்ஸ் அ லிட்டில் என்ன சொல்கிறது, இட்ஸ் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ் வேர் ஃபியர் மாங்கரிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வேணும் பயன்படுத்துறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் பால் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும். Or Krish Ashok. Krish Ashok sir. But he made a video on Teflon coated. He'll have to repeat the same things. ஆமா, அவர் சொன்னது Teflon coated இதை பற்றி போட்டார்ல. டயட் கோக் பற்றியும் சொன்னார் அதில். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இதனால போட்டால் கேன்சர் வருமோ வராதா? நான் போடலாமா ஆப்பிள் வாட்ச்? இன்னைக்கு வாட்ச் வேறு போட்டிருக்காரு சார், ஸ்மார்ட்டாக வந்திருக்காருங்க. வச்சிருக்கேன் ஆப்பிள் வாட்ச் நீ இப்போ நீ போட்டு தானே இருக்கு. அதுலேயும் நீ ஃபேப்ரிக் தானே யூஸ் பண்ணிருக்க. நேற்று நைட்டு டப்புன்னு கேன்சர் வந்துடும் பயந்துட்டேன். இனிமேல் வாழணும் பூனே இல்லை நிறைய வருஷம். பட் நோ, தட்ஸ் நாட் கோனா பீ a problem. ஏன்னா ஆப்பிள்னு சொல்லும்போது இன்னொரு ஆப்பிளோட விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. என்னது? நம்ம ஒரு 2-3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம். ஆப்பிள் வாட்ச் ஃப்ரீயாக வாங்கலாம், HDFC காரனும் ஆப்பிள் காரனும் சேர்ந்து. நிறைய பேர் வந்து இது ஸ்கேம்யா, அது ஸ்டெப்பே கவுண்ட் பண்ண மாட்டேங்குது, கவுண்ட் பண்ண ஸ்டெப்பு கூட டிலீட் பண்ணிடுது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. இது எனக்கு எப்படி தோணுச்சு தெரியுமா? நம்ம பண்ண தப்பா? நம்ம இருந்த
how can we predict something? அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ஆடியன்ஸில் சொல்ல விரும்புகிறேன். நம்மளால் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? ஓகே, இது இவங்க வில் இப்போ நீ பார்த்தனா திஸ் வாஸ் வித் HDFC அண்ட் HDFC திஸ் திங் ரைட். இப்போ HDFC மாதிரி ஒரு பெரிய பிராண்டை நம்ம நம்பி தானே இந்த வீடியோவை போடுவோம். இட் வாசன்ட் அ கொலாபரேஷன் ஆர் எனிதிங். கொலாபரேஷன் நம்ம கிளியராக கால் அவுட் பண்ணிடுவோம், அதை பற்றியும் பேசுவோம் ஆஃப்கோர்ஸ். பட் திஸ் வாசன்ட் அ கொலாபரேஷன். வி சா திஸ் விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல். நம்ம நினச்சோம் ஓகே யாராச்சும் வாங்க விரும்புறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 15,000 steps a day பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீபேட் கிடைக்கும் whatever on your watch and you can practically own it for ₹0 தானே சொன்னிருந்தாங்க பேசி. ஆமாம், அதாவது அவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி அவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்தோம்னா ப்ராக்டிக்கல். ஸோ அந்த பாயிண்ட்ஸை வந்து கால்குலேட் பண்ண மாட்டேங்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஸ்கேம்னு. ஆனால் அட் தி அதர் எண்ட் ஆஃப் திங்ஸ் நிறைய பேருக்கு அது ஒர்க்கும் ஆகுது அண்ட் நிறைய பேருக்கு காசு கிடைக்கவும் செஞ்சுருக்கு. ஸோ இட் ஃபீல்ஸ் லைக் அன் இன்சூரன்ஸ் ஸ்கீம் டு மீ. இப்போ நீ இன்சூரன்ஸ் வாங்கிட்டு அதில் கிளாஸஸ் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸஸ் அவங்க ரேஸ் பண்ணி ஏதாச்சும் இது பண்ணாங்கன்னா அவங்க கிளைமை வந்து அவங்க இது பண்ண முடியும். எல்லாத்துலேயுமே ஒரு லூப் ஹோல் இருக்க மாதிரி இதுலேயும் எங்கேயோ ஒரு விஷயம். ப்ராப்ளம் வித் சச் திங்ஸ் இஸ் அதில் லீகல் டாக்குமெண்ட்ஸ் பெருசாக இருக்கும். அதில் இருக்க நீ ஒவ்வொரு கிளாஸை படிச்சுட்டு அதை படிக்க மாட்டாங்களே யாருமே. நம்மளே படிக்கிறது இல்லை. we can't blame anybody else. We ourselves don't read. So I'm not saying that அவங்க தப்பு பண்ணல. Maybe they're scamming. Maybe they're trying to find reasons. எப்படி Flipkart வந்து நீ if you want to sell a phone and replace it with a new one, அப்போ வந்து அவங்க இதில் டேமேஜ் இருக்காங்க அந்த மாதிரி. அதே மாதிரி எவ்ரிபடி ட்ரைஸ் டு ஃபைண்ட் அ வே டு மேக். இது எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீடம் 251 மொபைல் ஒன்று வந்தது. அப்போ வந்து நிறைய யூடியூபர்ஸ் அதை பற்றி வீடியோ போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது ஸ்கேம்னு தெரிஞ்சப்பறம் அந்த யூடியூபர்ஸே நம்ம வந்து ஸ்கேம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த யூடியூபர்ஸுமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஓகே இந்த கம்பெனி பெரிய கம்பெனி யாரும் ஏமாற்ற மாட்டாங்க நம்பி கடைசியில். நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஒரு வேலை வந்து என்ன இப்போ நம்மளை உள்பட நிறைய பேர் போட்டிருப்பாங்க HDFCயும் ஆப்பிளும் சேர்த்து ஃப்ரீ வாட்ச் தராங்க. பட் அது வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலைன்றதுனால அந்த கிரியேட்டர் வந்து தப்பு பண்ணாங்களா? ஸோ தட்ஸ் அ வெரி குட் பாயிண்ட். இங்கே வந்து பேசிக்லி வாட் யூஆர் ஆஸ்கிங் இஸ் ஒரு கான்டென்ட் நம்ம பண்ணும்போது when we are making a piece of content and putting it live outside, அது வந்து நம்ம ஒரு புது விஷயத்தை காட்டுறோம். ஆமாம், we are talking about a new thing, right? அப்படி இருக்கும்போது then we cannot predict what is going to happen in the future. அதே இதில் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா we have to talk about it like we are doing it right now over here. அவ்வளோதான். Let's keep it simple and plain. சரி, இப்போ நம்ம வந்து டெக்கை பற்றி நிறைய பேசிட்டோம். ஓகே, நான் வந்து அவ்வளோதான் டெக்கு. ஏன்னா இதுதான் ட்ரெண்டிங். உன்னை விட்டேன்னா 2 நிமிஷம் பேசி நிறுத்திருப்பேன். யார் என்ன விட்டேன் நான்? ஏன்னா உனக்கு டெக்கை பற்றி உனக்கு டெக்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். anyway go ahead. ஆமாண்ணா, எனக்கு கமல் மாதிரி எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட். இப்போது நான் வந்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபோனோட ஸ்பெக்ஸு நான் சொல்லுவேன். டெக் ஃபோனோட ஸ்பெக்ஸ் சொல்லுவேன். ஓகே, என்ன ஃபோனுன்னு கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்டிங். நான் இது என்ன ஃபோனுன்னு டிசைட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஃபோனில் வந்து இதில் ஐபிசிஷன் இருக்குது, இதில் இந்த ப்ராசஸர் இருக்குன்னு சொன்னோன்னே இது அந்த ஃபோன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிவிடுங்க. அதனாலே வந்து இப்போ நான் வந்து கன்ஃபியூசிங்கான ஸ்பெக். ஓகே, அல்ட்ரா கிளாஸ் பேக்கை மாற்றி பிளாஸ்டிக் பேக்கை கொடுத்துட்டாங்க. கிளாஸ் பேக்கை மாற்றி பார்த்து ஓகே ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஓகே, GOLED டிஸ்பிளே 6.6 inch 6.7 inch. ஓகேவா? ஸ்னாப்ட்ராகன் 7025 அல்ட்ரா. டேய் Dimensity 7025 அல்ட்ராடா. Snapdragon 7025 அல்ட்ரான்னு சிப்பே கிடையாது. குட். Dimensity 7025 அல்ட்ரா. இவன் தான் எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறான். இல்ல நான் கரெக்ட். டேய் இல்ல நான் இதுல Dimensity ட்ரஸ்ட் பண்ணுவாங்க ஆடியன்ஸ். இல்லங்க ஃபர்ஸ்ட் எடுத்து Snapdragon 702 அல்ட்ரா ஆமா. அப்படியே Dimensity நான் உங்களை ஏமாத்திட்டேனா? ஏமாத்திட்டேனா? சரி ஓகே. Dimensity 702 அல்ட்ரா 5110 mAh பேட்டரி. சரி ஓகே. இது மோட்டோ ஃபோன் கண்டிப்பாக கிடையாது. GOLED டிஸ்பிளே வந்து ஓகே கோ கிளாஸ் பேக்கை மாற்றிட்டு பிளாஸ்டிக் பேக் ஆக்குனாங்க. Dimensity 7025 அல்ட்ரா. and then what did you say? அப்புறம் வேறு என்ன சொன்னேன்? ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, ரைட். 5110 mAh பேட்டரி. 5110 5110. Okay, this is a tough one because price சொல்லணுமா? price will be what 120,000 rupees. சரி, ப்ரைஸை பற்றி இல்லை, எனக்கு எங்கே அடிக்குதுன்னா ஐ திங்க் இட் குட் பி அ போக்கோ ஃபோன். பிகாஸ் போக்கோ தான் இந்த மாதிரி வியர்டான பேட்டரிஸ் கொண்டு வருவாங்க. ஐ திங்க் இஃப் அண்ட் இட்ஸ் 7025 அல்ட்ராவா? கஷ்டம். எனக்கு அந்த 15,000 ப்ரைஸ் ரேஞ்சிலலாம் அதிகமாக தெரியாது. என்னது அந்த C சீரிஸ் இருக்குது, M சீரிஸ் இருக்குது. எம்மா இருக்குமா ஏதாச்சும் ஒன்று? கரெக்டாக தெரிலடா சொல்லு.
போக்கோ M7 Pro. M7 Pro, okay. Poco M7 Pro. Poco M series வரைக்கும் வந்துட்டேன் நான். பட் யா, ஐ மீன் குட், வெரி குட். திஸ் இஸ் லைக் நைஸ், ஐ லைக் இட். மாசா இருக்குல்ல? மாசா இருக்கு. என்ன கொஞ்சம் கரெக்டாக ஸ்பெக்ஸ் கற்றுக்கிட்டு வாடுறதா? அது நான் வேணும்னே தான் உங்களை ஏமாத்தினேன். எப்படி இப்போ நானே காரி துப்புறேன், ஆடியன்ஸே காரி துப்பு. இல்லை அவங்களுக்கு தெரியும் என்னோட நடிப்பு அந்த அளவுக்கு நேச்சுரலாக இருந்துச்சு. இப்போ நான் தெரியாத மாதிரி நடிச்சல. நீ உண்மையாக சொல்கிறேன், நீ விஜய் சித்து சார் கூட போய் நீ வேலை பண்ணு. அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணுவார் ஒன்று வச்சு, நல்லா செய்வார் ஒன்று வச்சு. அந்த சிசிடிவியில் போட்டார்ல, அதில் நீ ஒருத்தனா இருப்பேன் 100%. அப்போ இன்டெரக்டாக நீ இங்கேருந்து வெளியே போகணும் சொல்கிறீங்க? நான் டேரெக்டாகவே சொல்கிறேன், நான் இன்டெரக்டாக எதுவுமே சொல்ல. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் உனக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. அதுக்கப்புறம் விஜய் சித்து, நீ உனக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. உனக்கு டெக்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத அது காட்டிகிட்டே இருக்க நீ. அண்ட் திஸ் இஸ் லைவ், ஓகே. திஸ் இஸ் நாட் ஈவன் ஸ்கிரிப்டட். ஸ்கிரிப்டில் நான் உன்ட்ட சொல்ல, சரி இது தப்பாக சொல்லாது சொல்கிறேன். இப்போ லைவாகவே நீ ஸ்னாப்டிராகன் 7025 அல்ட்ரான்னு சொல்லிட்டேன். அதாவது ஒன்றும் கிடையாது. அடுத்த கொஸ்டின் அவருக்கு கொஞ்சம் அவ்வளோதான், முடிஞ்சது. அடுத்தது கொஸ்டின் இல்லை, என்னன்னா ரீசெண்டாகவே தமிழ் கம்யூனிட்டி வந்து உனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல். எனக்கு என்னன்னா எனக்கு திவாகர் உள்ள இருக்க திவாகர் வெளியே வராரு. அப்படி கேட்கணும்னு தோணுது எனக்கு. சொல்லு என்னன்னா, லெட்ஸ் கோ அஹெட். ஸோ என்னென்னா கான்ட்ரவர்சி நடக்குது. சிட் ஃப்ரீக்வன்சி அவங்க வந்து வீடியோ போட்டாங்க, டெக் பாஸ்லேருந்து டெக் சூப்பர் ஸ்டார் உருவாச்சு. அண்ட் அந்த சிட் ஃப்ரீக்வன்சி வீடியோ வந்ததுக்கப்புறம் நம்மளோட லோகோவுமே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம பெர்மிஷன் இல்லை. அது தப்பு. பட் see, the thing is, நம்ம what have we discussed? இதை பற்றி நம்ம we don't want to get involved in controversies. ஆனால் அது என்னன்னு தெரியல, பட் everybody wants answers. ஆமாம், நீங்களும் சொல்லுங்க, நீங்களும் you are a part of this, you are a part. Okay, fine, we'll talk about it. See, உண்மையை சொல்லணும்னா, first of all, I am a very firm believer of don't air your dirty linen in public. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, பேசிக்லி உங்களுக்குள்ள ஒரு சண்டை இருக்குது, ஆர் யூ ஹாவ் அ ப்ராப்ளம், ஆர் யூ ஹாவ் an issue with each other. ஃபார் எக்ஸாம்பிள், டெக் பாஸ் டீமுக்கும் சுதர்ஷனுக்கும் இருக்குன்னா, அது நீங்கள் சால்வ் பண்ணி பேசி பேக்ரவுண்டில் பண்ணுறது பதிலாக இந்த மாதிரி ட்ராமா க்ரியேட் பண்ணிட்டு யூடியூப்பில் போட்டு என்ன பண்ணுறீங்க? ஆப்வியஸ்லி யூ ஆர் கிரியேட்டிங் sensationalism, right? I mean, you are creating, this is the exact thing that I don't. நான் வந்து ஒரு ட்ரூ ப்ளூ ஜேர்னலிஸ்டா, எனக்கு சென்சேஷனலிசமில் எனக்கு சுத்தமாக வாட் இஸ் தட் உருப்பாடு இல்லை, ஈடுபாடு இல்லை. சாரி, மை பேட். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் தட். எனக்கு ஸோ ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் வாட்ஸ் ஹேப்பனிங். ஆனால் மக்களுக்கு சென்சேஷன் தானே தேவை. ஐ டோன்ட் கேர். எனக்கு நம்ம வி மேக்ஸ் ஸ்லைட் ஜோக்ஸ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிட்டா, நம்மளும் பண்ணியிருக்கோம் ஸ்லைட் ஜோக்ஸ். இட்ஸ் நாட் லைக் ஸ்லைட் ஜோக்ஸ் ஆர் ஃபன், பிகாஸ் ஐ நோட்டிஸ் தட் ஸ்லைட் ஜோக்ஸ் ஆர் டேக்கன் இன் த ரைட் இது அந்த மீட்டரில் எடுத்துக்கிறாங்க, கரெக்டாக எடுத்துக்கிறாங்க, தப்பாக எடுத்துக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃப்ரெண்ட் இருக்காரு C4 டெக்கில் அஸ்வின், ஹீ மேட் சம் நைஸ் ஸ்லைட் ஜோக்ஸ் அண்ட் ஐ ஸ்போக் டு ஹிம் அண்ட் லைக், ஆர் சலோ லெட்ஸ் டூ திஸ், அண்ட் ஐ ஆல்சோ மேட் ஸ்லைட் ஜோக்ஸ். தட் இஸ் ஃபைன், யூ ஆர் கீப்பிங் இட் சிவில். ஐ திங்க் தட் இட்ஸ் அ ஹெல்தி சார்ட் ஆஃப் லைக் யூனோ, அந்த டிஸ்ட்ராக்ட் இந்த ரேப்பர்ஸ் ஹிப்ஹாப்பர்ஸ்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி, where you're using your creativity to show how cool it is. Exactly. But இங்க என்னன்னா, லிட்ரலி அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி நிற்க வச்சா அவங்க ரெண்டு பேரும் அடிதடியில் they will get into that அந்த மாதிரி ஆச்சு. that's a problem. இன்னும் another problem is that டெக் பாஸ் டீம்லேருந்து அவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அந்த லாயர் கொடுத்து Sid is the name. I don't know what's her name. பட் செட் ஃப்ரீக்வன்சி சேனலுக்கு அவங்களுக்கு கொடுத்து இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிட்டு அவங்க வந்து இல்லை நாங்கள் வீடியோ போடுவோம்னு சொன்னபோது they should have been like no you should be careful. One thing I completely agree with Sudarshan on is that you should always hear both sides of the story and not just one side of the story. So அவங்க வந்து ஒரே பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு ஹிட் ஜாப் கிரியேட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. That's not ideal. If they wanted to make this video, then could have made it like a balanced take on it. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து மற்ற கிரியேட்டர்ஸ் கூடயும் பேசியிருக்கலாம். அப்போ அவங்க வீடியோ அவங்களோட லோகோலாம் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம லோகோ போட்டிருக்காங்க, லவுடொலி சுகுமார் அண்ணாவோட சேனலோட லோகோ போட்டிருந்தாங்க, A2D அவரோட லோகோ போட்டிருந்தாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் ஒரு வாட்டி வந்து சித் அவங்க வந்து பேசிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. There is absolutely no conversation that happens before they do this. Then in that situation it feels like ஏன் அப்படி பண்ணும்? Why? Like if you're going ahead and doing this, like okay fine, அந்த ஒரு வீடியோக்கு நீங்கள் உங்களுக்கு வியூஸ் வந்துடும். பட் if you're not doing regular work, then what is it this thing? Anyway, let's try to understand the ecosystem. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பீப்புளுக்கு அந்த கொஸ்டின் தானே, சரி paid videos or collaboration videos நம்பலாமா, என்ன நடக்குது? Right. I mean, see, the thing is very simple. Okay, நான் ஒரு இது வந்து பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த விஷயம், அண்ட் திஸ் இஸ் நாட் சம்திங் தட் வி நீட் டு கீப் எக்ஸ்பிளைனிங், பட் கேட்குறாங்க ஸோ சொல்லிடலாம். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பிகாஸ் ஆர் ஆடியன்ஸ் ஆல்சோ நீட்ஸ் டு நோ. ஸோ பேசிக்லி நீ பார்த்தனா இப்போ ஒரு வீடியோ போட்டு அதுக்கு காசு வரும். சரி, ad revenue you get from this thing, what is that? YouTube AdSense.
for every video, the AdSense revenue or the CPV or the cost per view or whatever you get, it is the lowest in India. இப்போ என்னோட வியூ இப்போ நான் போட்டிருக்க வீடியோக்கு வியூஸ் யூஎஸ்லேருந்து வந்ததுன்னா எனக்கு காசு அதிகமாக கிடைக்கும், துபாயிலேருந்து வந்ததுன்னா எனக்கு காசு அதிகமாக கிடைக்கும் கம்பேர்ட் டு இந்தியா. ஸோ வென் யூ லுக் அட் லைக் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ், அதுக்கு காசு வந்து இட்ஸ் நத்திங், ரைட்? இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் அது, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹாவ் ஒரு 10 மில்லியன் வியூஸ்ன்னு வச்சுக்கோ, அதுக்கு உனக்கு ஒரு சேனலில் 2 லட்சம் ரூபா யூ கேன் ஏர்ன் ஃப்ரம் யூடியூப். ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் அ பேசிக் நம்பர், ரேண்டம் இல்லை, பேசிக் மேத் கேல்குலேஷன். 1.5 லட்சம் 2 லட்ச ரூபா கிடைக்கும். அந்த 2 லட்சம் 1.5 லட்ச ரூபா வச்சு லைக் 1.5-2 lakhs வச்சு கேன் யூ ஹாவ் அ செட்டப் லைக் திஸ்? Can you have people working? Can you have professionals doing this? இந்த மாதிரி mics வாங்க முடியுமா, இந்த மாதிரி cameras வாங்க முடியுமா, இல்ல can you have editors? You cannot. If you're running, if you want regular videos, you want to do regular videos as well, what is the incentive to do that? So all of those things, right? But it's a business at the end of the day also. Every single thing, even a news organization is also a business. You need to in the sense that and the business la காசு வரணும், காசு வந்தா தான் நீங்க பண்ண விரும்ப விஷயத்தெல்லாம் you can do it, right? அது கரெக்ட் தான். இப்போ நியூஸ் சேனல்ஸ்மே விளம்பரம் பண்றாங்க. So in that situation, yes, they also run ads. They also have to run ads, right? In fact, news channels political கட்சிகளோட ads run பண்றாங்க. Which is absolutely wrong. Now what you need to do இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ ஆக்டரை பார்த்தனா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பான் மசாலா ஆட் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து அன்ஹெல்தி ப்ராடக்ட்ஸ்க்கு ஆட் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே. ஏன்? பிகாஸ் யூ ஆர் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வாட் யூ சூஸ் அண்ட் டூ as ஆட்ஸ் ஆர் ப்ரொமோஷன் அண்ட் கேம்பெயின் மேட்டர்ஸ் த மோஸ்ட், விச் இஸ் ஆல்சோ ட்ரூ ஃபார் இன்ஃப்ளூயன்சர்ஸ். கரெக்ட். இப்போ நான் ஒரு இன்ஃப்ளூயன்சரா, ஐ டோன்ட் வாண்ட் டு கால் மை செல்ஃப் அன் இன்ஃப்ளூயன்சர். நான் எப்பவுமே ஐ நெவர் லைக்ட் தட் வேர்ட். நான் வந்து எப்பவுமே ஒரு ஜர்னலிஸ்டாக இருந்தேன், பட் ஆஃப்கோர்ஸ் ஐ மூவ் டு தி அதர் சைட். ஸோ ஐ எம் அ கான்டென்ட் கிரியேட்டர். ஐ வில் ட்ரை டு கிரியேட் கான்டென்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். I want to create content of tech, I want to create content of different things, whatever I like to create. அந்த மாதிரி சொல்லலாமா? சரியா? இப்போ அந்த விஷயத்தில் அப்படி பார்க்கும்போது தென் இன் தட் சினாரியோ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, நான் வந்து கேம்பிளிங் ஆட்ஸ் பண்ணக்கூடாது, நான் தப்பாக எதுவும் சொல்லிடக்கூடாது. ஈவன் இஃப் ஐம் டூயிங் அ ஸ்பான்சர்ட் கேம்பெயின் வித் அ பிராண்ட், ஐ ஷுடன்ட் சே எனிதிங் தட் ஐ ஃபீல் இஸ் ராங் ஆர் ஐ ஷுடன்ட் மிஸ்லீட் தி ஆடியன்ஸ். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ACI கைட்லைன்ஸ் இருக்குது. ACI கைட்லைன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நீங்கள் வீடியோ போடும்போது யூ ஹாவ் டு டேக் தட் வீடியோ ஆஸ் பெய்ட் பார்ட்னர்ஷிப் ஆர் இன் கொலாபரேஷன் வித், அண்ட் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அந்த கிளிக் இருக்குது, யூ கேன் டூ தட். ஒரு ஹேஷ்டேக்கும் ஆட் பண்ணிடுங்க. சிம்பிள் பண்ணிட்டீங்கன்னா பீப்புள் ஹேவ் த கிளாரிட்டி அது வந்து பெய்டு வீடியோவா இல்லையா அப்படின்னு சொல்லி. we do that for every sponsored campaign. நம்ம பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் நம்மளோட ரீசெண்டாக கூட ஐக்கூட நியோ 10R பற்றி ஒரு வீடியோ, அது பண்ணாதது தப்பு, ethically wrong. If some influencers are doing it, they can just fix that and not do that in the future. இப்போ ஆனால் இந்த ஒரு பிரச்சனைனாலே நம்ம மேலே நம்ம என்ன வீடியோ போட்டாலுமே பெய்டு தான்ப்பா அப்படின்னு வந்து இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். அது வந்து ஆடியன்ஸ் ஷுட் ஆல்வேஸ் கொஸ்டின், அது அவங்க தப்பு கிடையாது. அண்ட் சின்ஸ் இட்ஸ் இன் த கான்வர்சேஷன், தே வில் கொஸ்டின், லெட் தம் கொஸ்டின். நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கலாம், நம்ம ட்ரூத்ஃபுல்லாக இருக்கலாம். தட் இஸ் வாட் ஐ ஹவ் டோல்ட் யூ ஆல் த டைம். ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கேள்விக்கான பதில் கிடச்சிருக்கும். இவ்வளோ தான் எங்களோட ஸ்டாண்டு, இதுக்கு மேலே எங்களுக்கு and we don't want to get involved in their controversy and everything. I would just என்னோட ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, அந்த தம்ப்நெயில்ல வந்து நம்மள போட்டிருக்காங்கன்னா, they should have probably just had a conversation. If they அந்த கேட் கீப்பர்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி டைப் ஆஃப் அந்த ஒரு ரோலில் வரது வந்து தப்பான விஷயம் என்ன கேட்டேன்னா. எவ்ரிபடிஸ் இன் தி சேம் இண்டஸ்ட்ரி, எவ்ரிபடிஸ் ட்ரைங் டு டூ த சேம் திங்ஸ். கரெக்ட். நம்ம லோகோ எனக்கும் அதுதான் மனசு வருத்தமாக இருந்தது. என்னென்னா, கேட்டிருக்கலாமே சித் மேம் அப்படின்னு ஒரு இது தோணுச்சு. சரி, இப்போது அதெல்லாம் விடுங்க. ஆடியன்ஸ் வந்து உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ கேள்வி ஓகேங்களா, நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செஞ்சீங்க முன்னாடி, எத்தனை சேனல் உங்ககிட்ட இருக்குது, ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு வெங்கடேஷ் ஒருத்தர் கேட்டிருக்காரு. வெங்கடேஷன் மகா. நைஸ் கொஸ்டின் வெங்கடேஷ். என்கிட்ட எத்தனை சேனல்ஸ் இருக்குன்னா 0. ஐ டோன்ட் ஓன் எனி ஆஃப் த சேனல். நீங்கள் ஓனர் கிடையாது இந்த சேனல்? இந்த சேனலுக்கும் நான் ஓனர் கிடையாது. ஐ ஒர்க் ஃபார் த இட்ஸ் அ கிளியர் திங். அண்ட் ஐ மென்ஷன் தட் இது கூட நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி ஐம் an employee here. நான் ஆடியன்ஸாக மாறி கேட்குறேன். ஐம் an employee here obviously. நான் எல்லா கம்பெனிஸ்லையும் எம்ப்ளாயாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது நான் ஃபஸ்ட்டு வேலை செஞ்சது வந்து ஐ ஆல்வேஸ் லைக் ஐ செட் ஐ வாஸ் a tech journalist. நான் ஃபஸ்ட்டு வேலை செஞ்சது வந்து ஒரு இன்டர்னாக வேலை பண்ணிட்டு இருந்தேன் நான் ஃபார் அ வெப்சைட் which was run by Z Media. ஜியோட ஒரு சிஸ்டர் கன்சர்ன் இருந்தது mypopcorn.comனு. அதுக்காக நான் எழுதிட்டு இருந்தேன், கான்டென்ட் ரைட்டராக இருந்தேன். அது வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஐ வாஸ் ஒர்க்கிங் அலாங் சைட். காலேஜ் வந்து 7 to 11 போவேன், வீட்டுக்கு போவேன், 1 மணிக்கு திருப்பி வேலைக்கு போயிட்டு 11 மணி ராத்திரி முடிச்சுட்டு 1 மணிக்கு தூங்கிட்டு திருப்பி. ஐ யூஸ் டு லவ் டூயிங் தட். நான் பாம்பேல இருக்கும்போது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் காலேஜ், செகண்ட் ஷிஃப்ட் ஒர்க், 8 hours of work.
super crazy amount of work. We used to love doing that basically. So அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் I did my post graduation in journalism from Xavier's Institute of Communications in Bombay. It's one of the premier colleges. And அப்பத்துலேருந்து எனக்கு டெக் ஜேர்னலிசம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. So I had given a lot of interviews and everything. அப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து பிசி வேர்ல்டில் ஜாப் பண்ணேன். பிசி வேர்ல்டு இப்போ இல்லை, அது மேகசினாக இருந்தது. பிசி வேர்ல்டு அண்ட் டிஜிட் அண்ட் சிப், இந்த 3 மேகசின்ஸ் இருந்து அது கூட ஃப்ரீ சிடிஸ் கிடைக்கும். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் மில்லேனியல்ஸ் ஆடியன்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், இந்த மாதிரி ஜென்ஜிஸ்க்கு கண்டிப்பாக தெரியாது. நான் மேஜிக் பாட்டில் வர சிடி தான். ஸோ தேட் அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் வந்து என்டிடிவி கூட ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து அது கேஜெட்ஸ் 360, பட் தட் டைம் வாஸ் ndtvgadgets.com. அப்போது இருக்கிறதுல ரிவ்யூஸ் டீமில் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரீவேம் பண்ணி ரிவ்யூஸ் பண்ணும்போது ஐ வாஸ் த செகண்ட் ரிவ்யூவர் ஹூ ஜாயின்ட் அண்ட் 1.5 years ஐ ஒர்க் தட். ரைட்டிங் தான், இது ஃபுல்லாக வெப்சைட்டில் எழுதுறது தான் பேசிக்லி. அண்ட் ஐ ரிவ்யூட் அ லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் MWCலாம் போனேன். இட் வாஸ் இன் 2014. இட் வாஸ் குட் ஃபன். இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ்லாம் அப்போ தான் ஆச்சு ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து நான் மை ஸ்மார்ட் ப்ரைஸ்னு ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணேன். அண்ட் அவங்க வந்து கான்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து கொஞ்சம் சீனியர் ரோலில் ஜாயின் பண்ணி அவங்களோட கான்டென்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு 1.5 வருஷம். அங்கே தானே வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோ பண்ணது வந்து 91. அங்கே மை ஸ்மார்ட் ப்ரைஸ் மொபைல் மை ஸ்மார்ட் ப்ரைஸ்லேருந்து 91 மொபைல்ஸ் மூவ் பண்ண போது அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோ ஐ வாஸ் கம்ப்ளீட்லி லைக் நியூ டு திஸ். புதுசாக அசிஸ்டன்ட் எடிட்டராக ஜாயின் பண்ணிதான் நான் 91 மொபைல்ஸில். அண்ட் that was when it started off. பட் சூடு பிடிச்சது வந்து 91 மொபைல்ஸ் விட்டுட்டு மிஸ்டர் ஃபோன் போனப்போ. மிஸ்டர் ஃபோனில் ஸ்ரீஹரி, மீ அண்ட் a bunch of our team members, அப்புறம் பிரதீக் பாண்டே ஜாயின் பண்ணோம். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து we created a beautiful community. We loved it, but unfortunately due to management reasons or whatever we all had to leave. Srihari வந்து of course Realme join பண்ணாரு. அதுக்கப்புறம் இப்போ Honor join பண்ணிட்டு அது விட்டுட்டாரு. But basically we all were a part of Mr. Phone, and Mr. Phone was pride and joy. அதுக்கப்புறம் திருப்பி நான் மை ஸ்மார்ட் ப்ரைஸ் ஜாயின் பண்ணேன் because then I joined there as editor in chief. அப்போ வந்து நான் வெப்சைட்டையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் along with a team which was massive. And then of course I was also doing my smart price English content on YouTube. So YouTube continue ஆயிட்டு இருந்தது. அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு I just want to do video because healthy I mean it was getting very tired, nobody was responding. But then video switch பண்ணிட்டு ப்ராப்பராக ஸ்விட்ச் பண்ணிட்டு இங்கே when I met Arun, I saw the setup. இந்த மாதிரி செட்டப் இருக்கிறது பார்த்துட்டு I was like this is the perfect place. அவர் வந்து கரெக்டான ஒரு யூடியூப் மீடியாவை கிரியேட் பண்ணியிருக்காரு இந்தியாவில். நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணதில்லை இது வரைக்கும். எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங். தமிழ்நாட்டில் பிளாக் ஷிப் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னலி பார்த்தோன்னா LTT இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டெக்கில் நான் சொல்கிறேன். ஸோ லைக் தட் ஒரு யூடியூப் சாம்ராஜ்யம்னு சொல்லலாம் தேவ் கிரியேட்டட். ஸோ நவ் ஐ ஃபீல் லைக் தட்ஸ் தட். பட் ஐ மீன் லெட்ஸ் சி வாட் தி ஃபியூச்சர். எல்லாமே எவ்ரிதிங் ஃபெல் இன் பிளேஸ். எஸ். வெங்கடேஷனுக்கு கிடைச்சிச்சு பதில். ஆக்சுவலி எல்லாருக்கும் கொடுத்த பதில். அண்ட் வெங்கடேஷ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக. அடுத்தது ஜெபராஜ் இமானுவல் அப்படின்ற ஒருத்தர். உன்னை பற்றி யாரும் கேள்வி கேட்கலையா? வருது. ஒய் உங்களை சிறுத்தை சிவான்னு கூப்பிட்றாங்கண்ணா? பிகாஸ் அப்பேரண்ட்லி ஐ லுக் லைக் ஹிம். எனக்கு தெரியல, அப்படி நான் பார்த்துருக்கேன் சைட் பை சைட் இமேஜஸ். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தப்போ எனக்கு அது தோணல. ஆனால் நான் ஏதோ கமெண்ட் படிச்சப்போ தான் தெரிஞ்சுது அந்த ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. there is a similarity. எங்கேயோ ஒரு பட் எனக்கு சிறுத்தை சிவா சாருக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. I don't know. I haven't even watched too many of his movies honestly. கங்குவா மொக்கையா இருந்துச்சு. அப்படியே மொக்கையா இருந்துச்சு. நீ பாத்தியா? நான் பார்க்கலனே. அப்படி சொல்ற நீ just because you're a Vijay fan. இல்ல தளபதி என்ன ஓகேவா. அடுத்தது வந்து என்னது திருக்காமு அப்படின்னு ஒருத்தருக்கு என்னது திருக்காமு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அர்னோ ப்ரோ ஆர் யூ மேரிட் அப்படின்னு கேட்டிருக்காரு. 22 வயசுல கல்யாணம் ஆயிருக்குன்னா அது தப்பு. சூன் டு பி பட் ஜஸ்ட் கிடிங். சூன் டு பி வித் 15,000 கேர்ள்ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் இல்லைங்க. நான் என்னைய பார்த்தா எவனையாவது பொண்ணு கொடுப்பாங்களா என்னங்க? இல்லை ஐம் நாட் மேரிட். குட்டி பையனை பார்க்க தான் கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பேன். ஓகேங்களா, உங்களுக்கான பதில் கிடச்சிச்சு. அடுத்து சஞ்சய் அப்படின்ற ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. ப்ரோ உங்கள் நெகட்டிவிட்டி எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? எங்கள் நெகட்டிவிட்டினா எந்த நெகட்டிவிட்டி? உங்களுக்கு நெகட்டிவிட்டி ஆன்லைனில் நிறைய. ரைட் ஐ ஹேவ் அ திக் ஸ்கின் அப்படி எல்லாத்தையும் தான் சொல்லிட்டு தான் இருக்கேன் நான். பிகாஸ் ஒன்ஸ் யூ பிகம் அ பப்ளிக் ஃபிகர்னு சொல்ல முடியாது. when you're in front of the public ஃபிகர் ஆனீங்க too கன்றாவி. when you're in front of the public you just need to ensure that யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. பிகாஸ் நீங்கள் பண்ணுறது பண்ணிட்டு இருப்பீங்க, பட் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை ஒத்துக்கோங்க, அவ்வளோதான். that's the most important thing. that's how I handle negativity. அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து தளபதி சொன்ன மாதிரி தான், இக்னோர் நெகட்டிவிட்டி. அவர் சொல்லியிருக்காரா? கரெக்டாக தான் இருக்கும் தளபதி. ஓகேங்களா. பரணின்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு. S25 iPhone 16 இது இங்கிலீஷில் வீடியோ போட்டோம்ல, நம்ம அதை பார்க்க சொல்ல முடியாதுல்ல நம்ம. பாருங்க, இல்லை நான் சொல்ல வீடியோ போட்டோன்றேன் நான். நீ சொல்லு ஆன்சர் பார்ப்போம். S25 தான். ப்ரைஸ் அதிகம்டா, 15,000 அதிகம். சேலில் கம்மியாகிடும்ல. சேலில் கம்மியாகும்போது S25.
பட் இன்ஃபேக்ட் ஈவன் அதர்வைஸ் S25 120 Hz refresh rate ப்ரைஸ் அதிகம் தான், எவ்வளோ 15,000 அதிகமாக, அதுக்கு அவங்க கொடுக்குற விஷயங்கள் நிறைய இருக்கே. ட்ரூ. 120 Hz டிஸ்பிளே, இதில் 60 Hz டிஸ்பிளே எதுக்கு? பட் iPhone 16 இஸ் ஆல்சோ வெரி குட் ஆக்சுவலி, நிறைய பேர் என்ஜாய் பண்ணிருக்காங்க. பட் S25 அடுத்து ஜெரி பால் 360 அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜெரி ரிக் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? பை த ஜெரி ரிக் பேர் ஜெரி ரிக் இல்லை, இட்ஸ் ஆக்சுவலி ஜாக். ஜெரி ரிக் மீன்ஸ் தட் யூ break and open things up and whatever. Jerry rigன்ற வார்த்தையோட மீனிங் it's jerry rig basically means like you're doing DIY stuff and stuff like that, if I'm not mistaken. Okay, உங்களோட நேட்டிவ் பிளேஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி பால் கேட்டிருக்காரு. பழனி பக்கத்தில் கீர்னூர்னு ஒரு பிரியாணி நல்லா இருக்கும்ல கீர்னூரில்? சூப்பர். பட் நாட் த சேம் கீர்னூர், there are 2 கீர்னூர்ஸ் in Tamil Nadu. 2 வருஷம் ஆச்சு நான் வந்து ஒரு வாட்டி பிரியாணி கீர்னூர் பிரியாணி சாப்பிட்டு கொடுத்தேன். நானே கீர்னூர் பிரியாணி சாப்பிட்டு நல்லா ஆச்சுட்டா. உங்கள் அம்மா வரும்போது சாப்பிடுவீங்களே நீங்கள்? அவங்க அம்மா பண்ணுற பிரியாணி, பட் தட்ஸ் நாட் கீர்னூர் பிரியாணி. ஓகே ஃபைனல் கொஸ்டின். இளைய பாரதி கேட்டிருக்காங்க, பெஸ்ட் பிரியாணி இன் த வேர்ல்டு. அதான் 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னும் கொடுக்கல பார்த்துக்கோங்க. லாஸ்ட் கேள்வி, இளைய பாரதி அவர் கேட்டிருக்காரு, உங்களோட மொதல் ஃபோன் எதுன்னு? ஃபர்ஸ்ட் ஃபோன் Nokia 6610. எங்கேஜ் ஒரு செகண்ட் ஃபோன், அது டாடி கொடுத்தது, ஸோ ஐ டிட் வாண்ட் டு. Nokia Engage 6610 6610 எப்படி இருக்கும்? கீபேடா? கீபேட் ஃபோன் வித் FM and this thing, lights and everything. அந்த இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணாதான் FM வரும் அப்படியே? Exactly that one. ரைட், இவ்வளவுதான் ஆக்சுவலி கேள்விகள். குட். I think we've actually gone very long. தேஜஸ் அங்க சைடுல டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க 40 minutes ஆச்சு. ஆமா, எனக்கும் டெக்ஸ்ட் பண்ற 30 நிமிஷம் ஆச்சு தம்பி, கார்டு ஃபுல் ஆகுது. பரவாயில்லை, ஓகே. விடாமுயற்சி சாரி தேஜஸ், we had to first time podcast. விடாமுயற்சி இல்ல பார்க்கல. நான் பார்த்தேன். எதுக்கு? ஏண்ணே என்னண்ணே, தலை படம், சாரி தலை இல்லை AK படம். because he said not to call it. சாரி, AK படம். ஓகே, பத்மபூஷன் AK. இன்டர்ஸ்டெல்லர் பார்த்தியா? ரீரிலீஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கியா நீ இன்டர்ஸ்டெல்லர்? இவர் டெக் பண்ணுறாரு. சரி, அவ்வளோதான் பாட்காஸ்ட்டு. மொதல் பாட்காஸ்ட்டு எப்படி இருந்துச்சு? நான் நல்லா பேசினேண்ணா? என்கிட்ட ஏன் கேட்குறேன், ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. பட் ஐ மீன் இட் வாஸ் குட் ஃபன். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக வைக்கலான்னு நினைக்கிறேன் நான். பட் ஐ திங்க் இது கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் நான். கொஞ்சம் டெக் அதிகமாக வை, மற்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அது நீங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன அதிகமாக கேட்க விரும்புகிறீங்க கிட்ட? டெக் கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும், மற்றதெல்லாம் குறைச்சிக்கலாம் அப்படின்றீங்க? ஏன்னா I don't want to get into control, but you can talk about other thing apart from tech, like movies and all that. I'm okay. 2026 எனக்கு நிறைய வேலை இருக்கும். Alright, அவ்வளோதான். அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும், அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் சம்மர் ரோலிங் ஆகுதுடா இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோம்ல, இட்ஸ் ஓகே, அவங்களுக்கு தெரியும். ஆல்ரைட், அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin Tech தமிழ்.